அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா சூர்யா, கடகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் ஷான முதலிய சந்தியாவதன சற்கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்தில் 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகஸ்திர நாமங்களை எல்லாம் சோத்திரப்படுத்து கொண்டு தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லையின் அடிப்படை கிடங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை வணங்குவது ஒவ்வொரு ஜீவனுக்கும் இறைவன் வகுத்த நியதி. அந்த நியதிக்குட்பட்டு சத்திய லோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆயக்கலைகள் 64 ஏக உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாணியை சிந்தித்து அன்னவளின் திருப்பாத ஆசை பெற்று இந்த அண்ட சராசத்திரி ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன். அன்னவரை ஆழத்திலே இது ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தான இருந்து வாசி விடுக்கிறார் பெண்ட பிடிக்கிறார் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை திசைத்து நல்லாசி பெற்று பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசி பெற்று அதன் பின்னாலே பார்ப்பட சென்று என் பாட்டர் அந்த ஸ்ரீமன் நாராயண தரிசித்தேன். காரணம் அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகும் இல்லை என்பார்கள். அந்த அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே என் பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசி பெற்று இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் தொடங்கப்பட்ட இந்த நாரத பகதிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கடகம் செய்யப்படும் என்றால் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 ஓம் நமோ நாராயணன். சாபம். இந்த சாபத்தை நான் முறையாக மாற்ற வேண்டும் சொன்னால் சண்முகனின் திருவடியை நாட வேண்டும். சண்முகனுக்கு முன் உதித்த ஒரு கணபதி
காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, கழகத்துக்கு வந்தவன் நாரதன். எனது கழகம் இன்று கலியுகத்தை சரியாக நடக்க வேண்டும். அதிலும் இந்த கார்த்திகை மாதம் நிறைவு பெற்று இன்று மார்கழி மாதம். மார்கழி மாதம் பீட மாதம் பீடை இல்லை, பீடுடைய மாதம் என்பார்கள். பீடைனா நோய், பீடுடைய மாதம் என்றால் மோட்சம் கிடைக்கக்கூடிய மாதம். அதனால தான் மார்கழியிலும் கார்த்திகையிலும் நம்மளாம் மாலை போட்டு இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லுவாங்களே, அப்போ கூட ஒருத்தர் யாரும் கேட்டார், மார்கழி மாதம் பால் காய்ச்சலாமா அப்படின்னு கேட்டார். ஆமாம், பால் இல்லை, பால் பொங்கலே வைக்கலாம். ஆனால் எங்கே இறைவனுக்காக இந்த 2 வருடத்தில் 2 மாதங்களிலே, அதிலும் குறிப்பாக இந்த 2 மாதங்களாக நாம் இறைவனை கழுவோம். அதே அம்மன் எடுத்துக்கிட்டோன்னா ஆடி மாதம் கூழு காய்ச்சி ஊற்றுறோம். கூழு காய்ச்சி ஏன் மற்ற நாளில் ஊற்றக்கூடாதா? நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது என்ன கூழு காய்ச்சி ஊற்றணும்? ஆமாம், ஏன் பிரியாணி போட்டால் கூட வருவாளே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆளுங்க. ஆமாம், ஆனால் எதை செய்யணும் அதைத்தான் செய்ய முடியும். ஏனென்றால் உத்தராயண காலம் தட்சிணாயன காலம் என்று வருடத்தில் பிரித்து பார்க்கலாம். 6 மாதங்கள் உத்தராயண காலம், 6 மாதம் தட்சிணாயன காலம். இந்த தட்சிணாயன காலத்துடைய அடிப்படை ஆதி மாதம் தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்திலே இயற்கையும் தட்பவெட்ப நிலையிலும் மாறுபடும். அப்படி தட்பவெட்பில் மாறுபடுவது தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பிப்பதற்கு அறிகுறியாகத்தான் ஆடி மாத காற்று சொல்வார்கள். அப்படி ஆடி மாத காற்று ஆரம்பிக்கும் பொழுது இந்த உடல்நிலை குளிர்ச்சியை நாடும். அப்படி குளிர்ச்சி ஏற்பட்டால் இங்கே சீத சூழ்நிலை மாறுபொழுது ஜன்னி முதலான வியாதிகள் மனிதனை பிடிக்கும். அதை சமப்படுத்துவதற்கு உணவே மருந்து என்ற அடிப்படையில் தான் அம்மனுக்கு அந்த கேப்பை என்பது உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது, கம்பு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அந்த கேப்பை நாளை குழுவாக இருக்கும் பொழுது இந்த உணவுகள் தட்ப நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளும் என்பதற்காகத்தான் ஆடி மாதத்தில் கூளை வார்த்தை கொடுத்தா. சும்மா குடி நான் கூழ குடிக்க மாட்டேன், ஏன்னா அவருக்கு கஞ்சி ஊற்ற எனக்கு கூழான்னு கேட்பேன் நம்மால். இதுக்காகத்தான் அம்மன் பேரை சொல்லி ஊற்றுறது. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்திலே கார்த்திகை மாதம் நிறைவு வரும் பொழுது இப்படியெல்லாம் கருப்பு ஆடை அணிந்து இந்த இடத்திலே கன்னி மணவாளனாக காட்சி கொடுக்கக்கூடிய கருணை கடவுள் அப்பேற்பட்ட ஐயப்படை தொழுது ஆரம்பிப்போம் கழகத்தை. நாராயண இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம். இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் உன் திருவடிவை காண வந்தோம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அபிஷேகம் சுவாமிக்கு
ஓம் ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன் சுவாமியை தொழுது இந்த அகில உலகத்திலும் நமது கழகம் சரியாக நடக்க வேண்டும் என்று இன்று கலியுகத்திலே கால் வைத்திருக்கிறோம். இருப்பினும் இருப்பதை கொண்டு சிறப்புடன் செயல்பட என்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே இறைவனால் பிறக்குது என்றால் பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் என்பான இறைவன். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ பாவங்கள் செய்திருக்கலாம். ஆனால் அந்த பாவத்திற்கென்று பரிகாரம் ஒன்று உண்டு. அதான் இறைவன் திருவடி நாட வேண்டும். அப்படி இறைவன் திருவடி நாடும் பொழுது சாதனைகள் பல செய்ய வேண்டுமென்றால் சோதனைகள் பல வேண்டும். அப்படி சோதனைகள் வரும்பொழுதாம் அந்த சோதனைகளை தடை கற்களை எல்லாம் படிக்கிறவர்களாக மாற்றி வாழ்க்கையில் உயர்வதற்கு என்னது உன்னதமான வழி என்றால் அது மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே அனைத்தையும் பொறுக்கக்கூடிய பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு. பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு என்பார்கள். அப்பேற்பட்ட தாய் தான் நாம் செய்த சகல பாவங்களையும் உலகத்தில் பொறுத்து மன்னித்து அருள்வாள். அதே ஒன்று இந்த உலகத்திற்கெல்லாம் அவள் தாய். அவள்தான் அன்னை ஆதி பராசக்தி, வாழைவராகி, நித்திய கல்யாணி, பக்தர்களுக்கு கூலி, ஜெயவீரி, கங்காதரி, பரிபலவேடி, திருநேத்திரி, ஆரடி புவனகாரணி, அநாதரட்சகி, கௌரி பைரவி என்றெல்லாம் பலவிதமான நாமங்கள் வாய்ந்தவள். காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, எனது மதுரையிலே மீனாட்சியாக, மீனாட்சியாக இன்று மணப்பாறை வெள்ளக்கல் காசாநகரிலே மாரியம்மனாக காட்சி கொடுத்து கருணை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தாயை தொழுவோம். தகுதியான ஒரு கழகத்துக்கு வழிகாட்டுவாள் என்ற நம்பிக்கையோடு ஓம் நமோ நாராயண. பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா, பாடிகள் போதினிலே ஓடி வரும் காளியம்மா, மனை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா, மணப்பாறை வெள்ளக்கல் காசாநகரில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் மாரியம்மன் சந்நிதிக்கு வந்தோம். எங்கள் குறை தீருமம்மா. புதுவளை இளையரச்சு தொண்டையில்தான் நினைச்சு சாமி என்ன சாமி பாட்டை பாடிட்டு என்னங்க தூதுவளை இலையரிச்சு தொண்டையில தான் நினைச்சுன்றீங்களே. நாங்க கூட அம்மனை பத்தி பெருமையா பேசி அம்மனை பத்தி பெருமையா பாடுவோம்னு நினைச்சுக்கிட்டு நீங்க கடைசியில வந்து தூதுவளை இலையரிச்சு தொண்டையில தான் நினைச்சுன்னு ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டை பாடுங்க. எனக்குன்னு எதிரி ரொம்ப பேர் இருக்கேன். என்ன செய்வது? எதிரி இல்லாத வாழ்க்கை இனிப்பு இல்லாத சர்க்கரை போடுறானே. சர்க்கரைனா இனிப்பு இருக்கணும். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைனா எதிர்ப்பு இருக்கணும். எதிர்ப்பு தான் நம்ம பொருள் பிடிக்கும். ஏன்னா போட்டுருவோம் எல்லாம் அவங்கள தியாகி நினைச்சிடக்கூடாது. துரோகின்னு போட்டுருவேன், வாரி வாரி போட்டு இருப்பேன். ஆனா துரோகிக்கும் தியாகிக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். ஆனால் உங்களை நான் அந்த வகையில் கொண்டு போக முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நான் பாடிக்கிட்டே இருந்தேன். சில பேர் ஒரு பழமொழி தெரியுமா, ஊமை ஊரை கெடுக்கும் பெருச்சாலி வீட்டை கெடுக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப இருக்கு. நான் பாடிக்கிட்டே இருந்தேன். ஆனா வாட்சி காட்டுறது நீங்க. என்ன வாட்சிய? ரேவதி ராகம். ராகத்தை வாட்சி காட்டும் பொழுது இதுல இந்த பாட்டு வரும். நீங்க தானே வாட்சிங்க. அப்ப என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். நீங்க தானே தேவை. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சுருதி மாதா லயம் பிதா என்பார்கள். ஒரு புருஷன் பொண்டாட்டி, ஒரு கணவன் மனைவி இணைந்தால் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்றது இயற்கை நீதி. அப்ப அந்த குழந்தை என்பது யார்? அதையும் கேள்விக்குறி. அதை போலதான் சுருதி மாதான்னா நீங்க தான் அம்மா பெட்டி, லயம் பிதா அப்பா. அதுல ஒரு சின்ன விஷயம் வச்சிருக்காங்க, சொல்லி கோச்சுக்கிற கூடாது. சொல்லுங்க. லயம் சுருதி லயம். லயம் என்றால் தாளம், தாளத்து கட்டுப்பட்டதை வாத்திய கருவி. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அம்மா ஒருத்தி தானே, அப்பையும் 3 பேர் இருக்கேன். அது நீங்க தான் மகா முனிவர். இதுல ஒரு சிக்கல் தான் இருக்கு. இல்லங்க, அங்கேதான் விஷயம் கண்டுபிடிக்கணும். ஆனா பெத்த தாய் தான் சொல்லணும், இவன் தாண்டா உங்க அப்பேன்னு அப்படின்னு. அது மாதிரிதான் தாய் சொல்லித்தான் நமக்கு தகப்ப யாருன்னு தெரியும். அது மாதிரி இதுல ஒரு விஷயம் இருக்கு. புத்தகத்தை பத்தி பேசும்போது இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம். உலகளாவிய இசை கலைஞர்களிலே பெருமானம் விட்டு பலவிதமான சிம்பொனிக்கெல்லாம் அடித்தளம் விட்டு உலகத்தில் பல நாடுகளிலெல்லாம் ஒரு இசைக்கென்று தனி நிறுவனத்தை உறந்த ஜாகிர் ஹுசேன் என்று காலமாகிவிட்டார். இன்று இப்பொழுது செய்தி, அண்மை செய்தி,
பெரிய மிருதக சக்கரவர்த்தி, உலகத்திலேயே பெரிய மிருதக சக்கரவர்த்தி. அவர் காலமாகிட்டார். அவருக்காக நாம் கண்டிப்பான முறையிலே வருத்தத்தை, ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அது ஒரு இசைத்துறைக்கு ஒரு மாபெரும் பேரிழப்பு. அந்த பேரிழப்பை ஈடுகட்டக்கூடிய வகையிலே இந்த வகையில் பார்க்கும் பொழுது பக்கவாத்திய கலைஞர்களும் இன்றைக்கு பக்கா மேளங்களாக இருக்கிறார்கள்னா, நீங்கள் ராகத்தை காட்டிட்டீங்க, நான் பாடம்ன்றது விதி, மாற்ற முடியுமா? அது முடியாது. விளக்கா இருந்தாலும் அந்த ராகத்தில் எத்தனை பாட்டு இருக்கு தெரியுமா? பிடிக்க வாத்தியார் பார்க்கலாம். 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கு முகத்தை காட்டி இருளிக்கு தந்தாய் போற்றி போற்றி. மரத்தை வச்சவே அப்படி போடுங்க. தண்ணி ஊத்துமா, மனச பார்த்து தான் வாழ்வ மாத்துமா, மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பான். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். கருணை முகங்கள் ஓராறு, காக்கும் கரங்களோ ஈராறு, முருகள் வாழும் வீடாறு, முகம் பார்த்து இறகும் வீடாறு. நந்தம் தனம் தனம் தம், நந்தனம் தம், நந்தனம் தம், நந்தனம் தம், நந்தம் தனம் தம், நந்தம் தனம் தம், நந்தம் தனம் தம், நந்தம் தனம் தம். என்னாதமே வா வயசு கோளாறு. சங்கீத நான் சாமி பாட்டா பாடிக்கிட்டு இருக்கேன், இவர் அங்கிட்டே இழுத்துக்கிட்டு போறாரு. அப்பா கட்டையும் கொட்டையும் வச்சிருக்க மூவாதியில பிரம்மச்சாரி இடையே கொண்டு இவர் இழுத்து விட்டுறாரு. அம்மனே வணங்கிடுவோம் சாமி. ஏன் அதே விநாயகரை பத்தி நம்ம வழிப்பிள்ளையா இருக்கார் இல்லையா, அவருக்கு போட்டானே பிரணவ பொருளே, இது அந்த ராகம் தான். ஓம் கணபதி சரணம் சரணம் சாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே, பெருமாள் உதரவாணி, பெருவாழ்வு தரவாணி. எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நாரது சொல்லலாமா? எங்களுக்கும் குறையும் உண்டு, அதனை நான் அதில் சொல்லலாமா? என் தாய் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா?
தேவையல்லவா எங்களுக்கு குறையும் உண்டே நீ நானது சொல்லலாமா தாயுமே இருக்கு உங்கள் செல்ல மகன் வாழலாமா செல்ல மகன் வாழலாமா செல்ல மகன் வாழலாமா நன்றி 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 தாயை போற்றி வணங்கி தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு இந்த தரங்களிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இருக்கிறதே என்பதை எல்லாம் ஆராய்ந்து பார்க்க பொழுது வாருங்கள் வாருங்கள் ஐயனே வாருங்கள் கொடுங்க நிறைய கொடுங்க பாடு நல்ல உள்ளமா கண்டிப்பா பாடுவோம் வாங்க வந்துடுறேன் உள்ளத்தில் நல்ல உள்ளங்களாக கண்டிப்பா போட்டுருவோம் அதை காட்டில் என்ன இருக்கு ரசிகர்கள் தானே நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி உள்ள அரிதாரம் பூசியிருக்கும் போதே நண்பு ஒரு சில பாட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி உங்களுடைய விருப்ப பாடலாக கண்டிப்பான முறைகளே இந்த புண்ணியமான உலகத்தை அன்பளிப்பு பெருமை சேர்த்த அன்பு நண்பர்களுக்கு நன்றி காரணம் இந்த பூவிலைகளே புனிதமான பயணத்தை மேற்கொள்வதற்கு வழிகாட்டியாக 1000 விஷயங்கள் இருக்கலாம் இருப்பினும் இதுவரை இந்த புண்ணியமான பூமியிலே எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ நன்றாகவே நடக்கும் எதை நீ கொண்டு வந்தாய் எதை இழப்பதற்கு எது இன்று உம்முடையதோ நாளை வேறொருடையாகிறது அதுவே மறுநாள் மற்றொருடையாகிறது இதுதான் உலக நீதி என்று உலகத்துக்கு சொன்னவன் என் பாட்டல் கிருஷ்ண பரமாத்மா காரணம் தான் ஆடவில்லை என்றாலும் தன் சதை ஆடும் என்பார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக நிகழ்ந்தது மகாபாரத போர் மகாபாரத போரிலே மாவீரன் கர்ணனை கண்டவுடன் எதிராளி ஸ்தானத்தில் நின்று கொண்டக்கூடிய அர்ஜுனுடைய கையில் உள்ள காண்டீபம் என்ற வில் தானாக கை நழுவியது இதை கஞ்சாடையில் கண்ட கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் மூலமாக இந்த உலகத்துக்கு சொன்ன வாசகம்தான் நம்முடைய புனித நூலான பகவத்கீதையின் தத்துவம் கிடைத்தது ஆக பகவத்கீதையின் தத்துவத்தை படித்தவர்களும் பாமரர்களும் பண்பாளர்களும் அறியக்கூடிய வகையிலே பக்குவமாக எடுத்து உரைப்பது என் கடமை கடமை செய் பலனை எதிர்பாராதே மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வே மானிடரான்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுபமன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள் என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கல்லல் மனது கள்மனதென்றோ காண்டீவம் நழுவ விட்டாய் காண்டீவம் நழுவ விட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவள் கண்ணல் சொல்பவள் கண்ணல் துணிந்தனில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போட்டலும் தூற்றுவார் தூட்டலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனை காட்டினான் கண்ணனை தாக்கினான் கண்ணனை கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நில் கை விழ்மைகளுக இக்காலமெல்லாம் சிவக்க வாழ்க பரித்ராணாய சாதுனா
எதிர்கொள்ளடா. செஞ்சோற்றை கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து செஞ்சோற்றை கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. ஊரங்காதென்பது கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா நீ வருவதை எதிர்கொள்ளடா நீ வருவதை எதிர்கொள்ளடா. நன்றி 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 நன்றி. நீண்ட இடைவெளிக்கு பின் நமது காசா நகரிலே இப்பேற்பட்ட கலா ரசிகர்களையும் மக்களையும் சந்திக்கும் பொழுது மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டும் என்பது நாரதனுடைய கூற்று. முதலிலே ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும். நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் அழகாக சொன்னார் அவை மூதாட்டி, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும் என்பார்கள். செங்கோல் விழித்து நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்த மன்னர்கள் வரிசை பட்டியலை பார்க்கும் பொழுது இந்த நாட்டிற்கு கதையின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். அப்படி கதையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது ஒரு சர்வசாதாரண சிற்றூர். ஆக இந்த சிற்றூர் இருப்பது எங்கே? குறிஞ்சி நிலத்திலே. குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே. தொண்டை மண்டலம் இருப்பதோ சோழ நாட்டிலே. ஆண்டவனுக்கு சோறிட்டு சோழ நாடு சோறு உடைத்து என்ற பட்டம் பெற்ற திருநாடு. ஆக இந்த நாட்டின் பெருமையை தயாய பணியை மேற்கொண்டு இந்த தரணி எல்லாம் தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா என்ற ஒரு வாசகம் இன்றளவிலும் காதில் ஒலிக்கிறதே. அதற்கு காரணகர்த்தாவாக திகழ்ந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிப்பிறப்பு என்றால் அவன் தமிழன் ஒருவனை. தமிழன் என்று ஒரு இடம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்றான். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இலையிலே ஜெகத்தினை அளித்து சொன்னான் பாரதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்னான் பாரதிதாசன். இப்படியெல்லாம் தமிழுக்காக தொண்டாற்றியலாம் நாட்டின் பெருமையை, தமிழுடைய எல்லையை உலகெல்லாம் விரிவுபடுத்தி காட்டியவன் அவனுடைய வம்சாவளி ராஜேந்திர சோழன். இப்படித்தான் சோழனுடைய புகழெல்லாம் பரவியதற்கு காரணம் என்றால் நமது இனப்பெருமையை, குலப்பெருமையை நாட்டின் உலகத்தில் மூலை முழுக்கலாம் கொண்டு சென்றவன். அதனால தான் இந்த நாடு இன்றளவில் சிறப்பாக இருக்கிறது. ஆக வந்தாரை வாழ வைக்கக்கூடிய வண்டமி நாடு செந்தமிழ் நாடு என்னும் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலி என்பார்களே. இப்படி தேர்ந்தமிழ் வார்த்து இறைவனுடைய திருநாமங்களை போற்றுவதற்கு ஆலயம் தொழுவது சாலமும் நன்றென்றார்களே. அப்பேற்பட்ட ஆலயத்தை கட்டி அதிசயத்தக்க வகையிலே இறைவனுடைய பெருமையை சேர்த்திருக்கிறான் திருநாமத்தோடு. வாருங்கள் வாருங்கள் தோழரே. டான் சூர்யா அன்பு நண்பர் மறைந்த கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்தனுடைய ரசிகர் என்ற அடிப்படையில் அன்பளை பொறுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையிலே நன்றாக இருக்க வேண்டும். அப்படி இனிமையான காலத்தை பார்க்கும் பொழுது இந்த இடத்துக்கு வந்து விட்டோம். எண்ணி துணிய கருமம் துணிந்தவன் எண்ணுவம் என்பதை கேட்டான வெள்ளவன். அந்த இடத்துடைய பெருமையை, நாட்டிய பெருமையை பறைசாற்றுவது என் போன்ற பாவலர்களை கூட்டின கார்த்தாலே. நஞ்சை கரணிகளின் நாயகனை நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க.
நன்றி நன்றி நன்றிங்கய்யா. நாடு போற்றக்கூடிய நாயகனை இந்த நாடிலும் சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்னால் பேசாது இருந்து பழகின்றார்கள். சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடியவன் நாரதன். எனது கொள்கை கோட்பாடுகள் சரியாக நடக்கணும்னா ஒத்த மாட்டு வண்டி போனால் சேருமா? ஒரு வண்டி போனால் 2 மாடு சேரணும். நம்மளா ஒத்த மாட்டு வண்டியாக இருக்கலாமா? அதனால என்னோடு இந்த கலை பயணமும் கழக பயணமும் இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் பல வழிகள் உண்டு. அந்த பல வழிகளையும் தேர்ந்தெடுக்கு எடுப்பதற்கெல்லாம் நிகழ்வாக இருக்கக்கூடிய வகையிலே, அதுக்கு நிறைவுபடுத்தக்கூடிய வகையிலே யாராவது இருப்பார்களா? அல்லது ஏதாவது சத்தம் கேட்கிறதா? கவனித்து பார்க்கிறேன். நாராயண என்ன சத்தம், என்ன சத்தம், என்ன ஒரு இனிமையான ஒரு கானம். குழலிலிருந்து யாழிலிருந்து என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதாரனார் வள்ளுவன். உண்மையிலேயே குரலெல்லாம் பார்க்கும் பொழுது காந்தார குரலாக இருக்கிறது. எல்லாம் காந்தம் என்பது எதையும் கவ்வி இழுக்கக்கூடியது. ஆரம் என்றால் மாலை, பலவிதமான பூக்களை எல்லாம் இழுத்து தொகுத்தான் ஒரு கதம் மாலை உருவாகும். அதே போன்றுதான் இவர்களுடைய பலவிதமான கலாராசிகளை கட்டி இழுத்து கொண்டிருக்கிறாள் வசீகரமான குரலை வைத்து. ஆக ஏன்னா பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறை நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. பார்ப்பதற்கு கண்ணங்கரேர் என்றிருக்கும் குயில் ஏதாவது மரமட்ட குலகொப்பில் எங்கன்னா உட்காந்துருக்கு, இடமே தெரியாது இருக்கிறத பார்த்தா. ஆனால் ஓசை மட்டும் பார்த்தீங்களா, குயிலின் குரல் ஓசை மட்டும் இனிமையாக இருக்கும். இவ்வளோ மயிலை போன்ற உடல் அழகையும் குயிலை போன்ற சாரீரத்தை பெற்றிருக்கிறார். இப்படி இனிமையான சாரீர வளம்படைத்த மாதரசி சங்கீத ஞானத்தோடு பாடிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் அவருக்கு தோழியாகப்பட்டவளோ மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும். நல்லா சொல்ல ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். சலங்க எட்டாள் ஒரு மாதே சங்கீதம் நீ பாடு. சலங்க இட்டால் ஒரு மாதே சங்கீதம் நீ பாடு. சலங்க இட்டாள் ஒரு மாதே சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு படுரசம் அதை காண்பதில் எந்த பரவசம். ஒரு பொன்மாடை நான் காண தகுதிவித்தோம், ஒரு அம்மாடை நான் பாட தகுதிவித்தோம். தகுதிவித்தோம் தாபத சௌந்தரிதா தகபுஜ சௌந்தரிதை தாபத சௌந்தரி தகபுஜ சௌந்தரி தத்தீகிட 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 தடகத்தில் நீண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூமீது விழுந்தனவோ. தாமரை பூமீது விழுந்தனவோ. இதை கண்ட வேகத்தில் நம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம் உன் கண்களோ. பாட்டினதைந்து வரும் நந்தவனத்து கிளி கால்கள் முளை தோன்றி நடை போட்டாள். காட்டில் அசைந்து வரும் அந்த மனத்துக்கு கால்கள் முளைக்கு நடை போட்டார். எது எழுமலையிலே நதி வெள்ளடை நீடவே அதில் மரதம் புடிவிட்டு பூகோட பூத்தாட மனமெங்கு மனம் வீசுது. எங்கள் மனமெங்கு மனம் வீசுது.
நன்றி. சலகையிட்ட மாதுவை சந்திப்பதற்கு இது அற்புதமான வாய்ப்பு. வாய்ப்பை சில பேர் நழுவ விடுவார்கள். வாய்ப்பு கிடைக்காம அலையிறவங்களும் உண்டு. நம்ம கிடைச்ச வாய்ப்பை விட்டுற நிறைய அருமை அப்ப மாதிரியா இருக்கு. எத்தனை வாய்ப்புகள் வழியை தேடி வந்தது. ஆனா நழுவ விட்டால் நம்மளும் இருக்கட. ஆக நல்லாரை காண்பது நன்றி என்றேனே. இப்படி நலமிக்க நல்லூர் சொல் கேட்க வேண்டும் என்றால் இந்த நல்லார்கள்லாம் உள்ள காலத்தை விளக்குகிறார்கள் என்பதை உளமாற சொல்ல வேண்டும் என்றால் உண்மை என்பது கட்டியமான முறையில் இருக்க வேண்டும். அதற்கு முன்னதாக இந்த இயற்கை வளத்திலே இவர்களாம் ஏன் இப்படி வசித்துக் கொண்டிருக்கார் தெரியுமா? அந்த இயற்கை கொடுத்த கொடை. இந்த இயற்கைனா சில முனிவர்களுக்கு, எங்களை போல முனிவர்களுக்கு, ஞானிகளுக்கு பறவைகளுடைய பாசைகள் தெரியும். ஆனா இங்க உள்ளவர்கள் காட்டில் வசிக்கிறார்கள் இல்லையா? அதைத்தான் சொல்றாங்க எல்லாம் காட்டு வாசிரா. காட்டு வாசினா தவறான அர்த்தம் அல்ல. காட்டிலே தெரியக்கூடிய பலவிதமான பறவைகள், மிருகங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான பாசைகளையும் வாசித்து தெரிந்து கொண்டவன் எவனோ அவன் தான் காட்டுவாசி. அப்படி காட்டுக்குள்ளே இருந்து பலவிதமான வாசைகளை மாதோளி கிளிகள் எல்லாம் அற்புதமாக பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய சீரே மாஞ்சோளி கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோ பூக்குயிலும் நீ தானோ. மாஞ்சோளி கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோ பூக்குயிலும் நீ தானோ. இவள் அவரம் பூதானோ நடை தேரானோ சலங்கைகள் தரும் இசை நீதானோ. மாஞ்சோளி கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோ பூக்குயிலும் நீ தானோ. மயக்கும் மலர்கோடி மாஞ்சோளி கிளிதானோ மாந்தானோ தீபந்தோ பூக்குயிலும் நீதானோ. மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ. மின்னல் ஒளி என கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ. அங்கம் ஒரு தங்க குடமலையில் மங்கை ஒரு கங்கை நதி உலகில் துள்ளும் இனதேதான் அல்லுங்கரனாதான் நெஞ்சம் மதில் வஞ்சி படி வருவாய் சுகமே வருவாய் சுகமே தருவாய் மகிழ்வே எங்காவைய பெண்ணோவிய பண்பாடு செந்தாமரையே ஏனாரை வாங்கனே ஏனாரை வாங்கனே ஆசைதான வேளையே மாஞ்சோளி கிளிதானோ மாந்தானோ தீபந்தோ பூக்குயிலும் நீதானோ. இவள் அவரம் பூதானோ நடை தேரானோ சலங்கைகள் தரும் இசை நீதானோ. மாஞ்சோளி கிளிதானோ மாந்தானோ தீபந்தோ பூக்குயிலும் நீதானோ. நன்றி நன்றி. இனிமையான கானங்களை இயற்கையோடும் இங்கு வாழக்கூடிய பறவைகள் பாசையாக இன்னிசை கீதமாக ஓசை எழுப்பிக் கொண்டு இருக்கிறாள். உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது இவளை ஓசை என்பதை யாமறிவேனே என்பதை பார்க்கும் பொழுது என்ன ஒரு இருக்கட்டும், என்ன உங்களுக்கு விருப்பம் அதை பாடிட்டு போயிருந்தேன் அவ்வளோதானே எனக்கு. அதாவது இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. இசையால் வசமாக இதயம் எது என்பார்கள். அதே சமயத்தில் செவிக்கு உணவில்லாத போது சற்று வயிற்றுக்கு வீயப்படும். பசிக்கிறவனுக்கு நல்ல பசி இருக்கும் பொழுது அப்படி ஒரு கும்பா நிறைய பழைய எஞ்சி 4 பட்டவத்தை வச்சோம்னு வச்சுக்க, சும்மா சருக்கு பொருட்கள் குடிச்சுக்கிட்டு ஆஹா அமிர்தமாக இருந்துச்சுலான்னு போயிடுவான். அதே பசியில் இருக்கிறவனுக்கு ஆக நல்லா ஆக்கி போடணும்னு ஒரு எண்ணத்தில் வந்துக்கிட்டு கொஞ்சம் பொறுங்க, இப்போத்தையும் வதக்குறேன், இப்போத்தையும் பொறிக்கிறேன், இப்போத்தையும் திறக்கிறேன்னு வச்சுக்கவேன், அவன் அதுக்குள்ளே பசி முடிஞ்சுட்டு அப்புறம் பிரியாணியை விட்டாலும் சாப்பிட முடியாது. அதனால் நண்பர்கள் கேட்குறான்னு கேட்கும்போது கொடுத்துடணும்.
அகர முதல் ஏன்னா ஏற்கனவே ஒரு தம்பி பாடிட்டாரு, தம்பி பெட்டிக்கார் எடுத்தோன்னு அந்த படத்தை பாடினாரு. இருந்தாலும் கேட்குறேன் எப்படியே வச்சுக்கோமாப்பா. அகர முதல் எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதிமகவள் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் குளிர வைத்தாய் மாரியம்மன் தாயே. அகர
கேள்வி எழும்போது அதான் கீதா பிரியம். அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்திலேயே இத்தனை விஷயங்கள் ஒன்று உண்டு. ஆனால் இந்த இடம் மேலும் மேலும் சிறப்பாக இருப்பதை பார்க்கும் பொழுது அன்பு சகோதரர் ஆவலோடு கேட்டுவிட்டார் அருகாமையிலே இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று. அதிலும் இந்த குறிப்பாக இந்த நாரத இடத்திலே என்னுடைய பாலிய நண்பனும் என்னுடைய அன்பு சகோதரமான மறைந்த முத்தப்பா அவருடைய நினைவாக நாங்களாம் ஒரு செட்டுதேன் அந்த பாடலை பாட வேண்டும் அன்பு கட்டளைக்காக. இதோ கண்ணு துறந்தா ஒளியில்லை, காலை எடுத்தா நடவல்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசில, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ணு துறந்தா ஒளியில்லை, காலை எடுத்தா நடவல்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசில, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. காதல் வந்தது முன்னாலே, கவலை வந்தது பின்னாலே. காதல் வந்தது முன்னாலே, கவலை வந்தது பின்னாலே. காதல் வந்தது உனக்கு, காதல் வந்தது உங்களுக்கு, காதல் வந்தது முன்னாலே, கவலை வந்தது பின்னாலே. ஜாதி மதம் பார்த்து நான் படகடே, ஜாதி மதம் பார்த்து நாம பழகலே. அடி ஜாதி மதம் பார்த்து நான் படகடே. இந்த சங்கதி தான் எனக்கு ஒண்ணு புரியல. கண்ண திறந்தா ஒளியில அட எடுத்தா உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. உன்னை நினைச்சு வாழ்ந்தேனே, உள்ளம் நோக அழுதேனே. உன்னை நினைச்சு வாழ்ந்தனே, உள்ள நோக அழுதனே. அடி உன்னை நினைச்சே. உன்னை நினைச்சு ராசாத்தி, உன்னை நினைச்சு வாழ்ந்தனே, உள்ள நோக அழுதனே. கண்ணா ஆசை கண்ணா கண்ணா அடி கண்ணா என்று சொன்னதெல்லாம் வேசமா, இந்த காதலுக்கு ஜாதி ஒரு தோசமா. கண்ண திறந்தா ஒளியில, களை எடுத்தா நடவல்ல, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே. மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் வெள்ளக்கல் ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுனே. ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன். அடி உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி, அடி உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி. அடி உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி, இந்த உண்மைக்கான பாட வேணும் ராசாத்தி ராசாத்தி. கண்ண திறந்தா ஒளியில, களை எடுத்தா நடவல்ல, அடி உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்து மனசிலே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா ஆசை, ஏன்னா இந்த ஆசை தானே மனிதனை அளவெடுக்கிறது. அப்படின்னா பணம் எதையும் செய்ய முடியாது. அந்த பணத்துக்கும் ஆசைக்கும் பேரழிவில் நிரந்தரமில்லாத உலகத்தில் நமக்கு இளமையும் நிரந்தரம் இல்லை, செல்வமும் நிரந்தரம். அப்படி காப்பாற்றுறோமா இல்லையா? அப்படி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு தான் அன்று 56 தேசங்களையும் ஆண்டவன் ஹரிச்சந்திர பூபதி. அப்பேற்பட்ட மன்னனே கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை, விஸ்வாமித்திரருடைய அந்த ஆட்டுதலுக்கு பூரா எதிர்த்து மறுத்து நான் கொடுத்த வாக்க பொய்யே சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் வாழ்ந்து நாடுலேருந்து நகரிலிருந்து பொண்ணிலிருந்து பொருளிலிருந்து கட்டிய மனைவி இருந்து பெற்ற பிள்ளைகளிலிருந்து அனைத்தையும் எழுந்துவிட்டு கடைசியில் சுடுகாடு காக்கக்கூடிய சூழ்நிலைக்காடானான் ஹரிச்சந்திரன். அதே கொடுத்த வாக்கு காப்பாற்ற வேண்டுவதற்காக காலம்புரம் பிரம்மச்சாரியை வாழ்ந்து கட்டினான் பீஷ்மாச்சாரியார். இப்படி எத்தனை பேர் உண்டு? நானும் கொடுத்து விட்டேன் இந்த வாக்கு உங்கள்கிட்ட, ஆனால் காப்பாற்றுறோமா இல்லையா? ஆனால் நேர்மைக்கு எப்பொழுதும்
நேர்மைக்கு எப்பொழுதும் அழிவல்ல. ஏன்னா இறைவன் திருவிளையாடல். இப்போ உள்ள பாருங்க, மனிதனாகப்பட்டவர் ஏதோ பூமியில பிறந்துட்டோம். உலக அதிசயங்களை எத்தனை சொல்லிக்கிறான்? தாஜ்மஹால், பாபிலோன் தொங்கு தோட்டம், பைசா கோபுரம், சீன பெருஞ்சுவர், இதெல்லாம் அதிசயமா? நம்ம நாட்டில் இல்லாத அதிசயமா இருக்கு. எத்தனை அதிசயங்கள் இருக்கு. தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை போல இருக்க முடியுமா? இல்லை இது திருப்பூர்கிட்ட பல்லடத்துக்கு கால வடுக்க பயிரவனாதர் ஆலயம். ஒரு தாயினுடைய கருவறையிலே முதல் மாதத்தில் எப்படி குழந்தை ஜனிக்கிறதோ, கடைசி 10வது மாதத்தில் எப்படி தாயினுடைய உறுப்புலது வெளிவருதோ அந்த அளவுக்கு கல்லிலே சிலையாக வடித்து காட்டியிருக்கிறான் நமது தமிழன். இதெல்லாம் உலக அதிசயம் இல்லையா? இருக்கட்டும். ஏன்னா அதிசயங்களை வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது நாம் தான் அதை முன்னணியில் இருப்போம். இருந்தாலும் மனிதனாகப்பட்ட ஒரு அளவில் ஒன்று தேவை இருக்கிறது. ஏன்னா ஆடி ஆட்டம் பண்ண, தேடிய செல்வம் என்ன, கூடிய கூட்டம் பண்ண போயிடக்கூடாது. ஏன்னா ஆடுறான், ஆட்டத்துக்கு ஒரு அளவு உண்டு. ஏன்னா அன்று ஆடுறான் தில்லையிலே யார்? எம்பெருமான் ஈஸ்வராகப்பட்டவன். சக்திக்கும் சிவனுக்கும் போட்டி வந்தது. அவன் ஆடுறான் தில்லையிலே, நாம் ஆடுவது காசாநகர் எல்லையிலே. அவன் ஆடுறான் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய அம்பலத்திலே, நாம் கொடுக்கறது வெள்ளக்கிழமை கொடுக்கறதுக்கு சம்பளத்திலே. ஏன்னா பணம் அது வாட்டதே கட்டுக்கட்டா இருக்கு வீடு. என்னைக்காவது ஆடி இருக்கா? டே நான் எவ்வளோ பெரிய குடிச்சு தெரியுமா? இவன் தானே ஆடுறேன், பணம் பாட்டுக்கு இருக்கு. வேற என்ன? நான் முதுகலை பட்டவங்க, இளங்கலை பட்டவங்க, எத்தனை படித்த பட்டவதி அடிக்கு போனால் அலமாரி அடிச்சு வைக்கிறியா? புத்தகங்களை பூரா கட்டுக்கட்டா புத்தகம் எனக்காவது ஆடி இருக்கா? டே நான் தானே பெரிய படித்த வேண்டும், இவன் தானே ஆடுறேன். படித்து மட்டும் ஆடுறேன், குடிச்சவனும் ஆடுறேன். பாட்டில் கூட சும்மா கிடக்கு. இவன் ஆட்டத்தையும் தாங்க முடியலை. என்னைக்கு வரப்போதோ படைசியில் பாருங்க, எல்லாம் அனுபவிச்சு முடிச்சானா ஆயுள்காரம் முடிச்ச உடனே செத்த பண்ண பொணம் பாட்டுக்கு பேசாமத்தான் இருக்குது. தூக்கிட்டு போகிறவந்தே ஆடுறேன். நாளைக்கு நம்ம அப்படித்தான் போக போகணும் தெரிஞ்சு ஆடுவானா? இதான் அவன் அழகாக சொன்னான். சிவவாக்கி சித்தராகப்பட்டவன் இந்த உடம்பை வைத்து நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குய்யவிட வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்னான். அப்பேற்பட்டது உடம்பு நிலையில்லாதது. அந்த உடலில் இருந்து என்ன, உயிர் இருந்து என்ன ஆகிறது? உடல் என்ன, உயிர் என்ன, உறவென்ன, உலகென்ன, விதி என்ன, விட என்ன மனமே. ஓடும் நதியெல்லாம் கடலோடு, உடலெல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடமெங்கு மனமே. இன்னும்
ஊரென்ன உயிரென்ன உறவென்ன பிரிவென்ன விதியல்ல விடையல்ல மனமே ஓடும் நதியெல்லாம் கடலோடு உடலெல்லாம் மண்ணோடு உயிர் போகும் இடமெங்கு மனமே. நன்றி நன்றி. மனதை செம்மைப்படுத்தி வெகு சீக்கிரமாக சந்திப்பலாம் என்று நடத்தலாம். சுந்தரம் நீரை எதுவும் ஒன் சிறந்த மகையிவள் இந்த உலகில் வருகிறான் காவலன் சந்திக்க